கூட 7 கடல் 7 மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான். இது முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வேல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும். அது தங்கமீன்களுக்கு லொக்கேஷன் தேடி. அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலை ஏறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும். அவன் சொன்ன காதல் கதையை எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸை ஒரு பாலியத்தில் இருந்த ஒரு க்ரஷ்ஷை எந்த கிரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கான். அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா 2009, 10 ஆனந்தயாலை, அந்த ஆனந்தயாலை மலை அச்சன் கோவில் வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு இடம். அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி, ட்ரெக்கிங் போனப்பவும் சரி, நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் நான் தூங்காமல் உட்காந்துருக்கப்போ என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி, மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், கம்பேனியன். அண்ட் அவன் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் இறங்கலாம். அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது. அது அதே தங்கமீன்களுக்கு 2012 ஏறினா வயநாட்டில் இருக்கிற செம்ப்ரா பீக். அது ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், இறங்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இம்பாசிபிள் டு ஷூட். அது ஒரு ஆர்டின் ஷேப்பில் ஒரு லேக் இருக்கும். அதனால் அங்கே எடுப்போம். யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு, பட் எனக்கு ஒரு தோழனா இவன் கூட வந்தான். அண்ட் மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு 40 பேர் தங்கிட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு வரணும். அதுக்கப்புறம் வர முடியாது, ஏன்னா யானை வந்துடும். பார்த்தா 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:45 ஆச்சு, சாப்பாடு வரல. மொத்தம் யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் போய் கீழே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பித்தப்போ என் கூட வந்து சேர்ந்துட்டுது மாரி செல்வராஜ். நாங்கள் இறங்கி போய் பார்த்தோன்னா வர்ற வழியில் இட்லி சாம்பார் சட்னிலாம் கொட்டி 2 பேர் நின்று இருந்தாங்க. அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யானைகள் குளிரும் சத்தம் கேட்டுச்சு, நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு. அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது. அப்போ நாங்கள் தெரியும், எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன். அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுலேயும் செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும், எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன். எவ்வளோ எதிர்காத்து அடித்தாலும் ஏறக்கூடியவன். அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான். இறங்கவே இல்லை, ஏறிட்டே இருக்கான். மலை முகடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு மலை மீடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி, சார் அவன் நட்டிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம், இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேறு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு தனித்துவமான அது ஒரு ப்ளஷர். அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான், மலை முகடுகள் மீது நிற்பான், அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான். அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய காதலை, அன்பை, அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான். அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும், ஏனெனில் அது காலத்தின் கட்டாயம். இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதற்கு துணைவலாக இருப்பது வந்து திவ்யா, நாஸ்தன்கா என்கிற நவ்வி அண்ட் யுவான் சுவாங் இல்லை வெறும் யுவான். இவங்க 3 பேர் இன்றைக்கி துணையாக அவங்க கூட வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பயணம் போயிட்டே இருக்குது. அவங்களுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை. பரியேறும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று. வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன், அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த, என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற, எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்குற, வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய். அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன். இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியேறும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று
ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 6 லட்சன்றது வந்து ஒரு 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது, நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்தில் அவன் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது, கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல. அப்படியே ஆமாமே சரி சரி அப்படின்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போது தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித், மாமே உன்னோட டீமெல்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அன்றைக்கி நம்ம கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் வரும்போது, மாமி இதுமாரி ஒரு படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணித்தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார், நான் தனியாக கூவிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோடய அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது. ராம் சார் தெரியும், நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் 2 பேரும் பேர்னு அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோவில்னோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது, அப்புறம் அங்கே கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே இதை ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்து மாமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டார் என்கிட்ட, கண்டிப்பாக வரும் பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை, நான் ஒரு 20 மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித், மாரி, ராம் சார், தானு சார் எல்லோரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியேறும் பெருமாள் சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் 5 மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான். எந்த படத்தில் வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்ல எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்ச் பேண்ட்டாவது போட்டு வாங்கன்னு சொல்ல லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.